லைஃப் நினைச்சா அது ரொம்ப பயமா இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் அவங்க தலைமுறையிலேயே முதல் ஆளா ஒருத்தன் லைஃப்ல ஜெயிச்சு காரு பணம்னு சம்பாதிச்சு முன்னுக்கு வருவான். நம்ம குடும்பத்துல நீ தாண்டா அது. ஆனா கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை தரல. வாய்ப்பை நம்ம தாண்டா தேடணும். கடவுள் ஒருத்தங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தராருன்னா அவங்கள ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம். எல்லாம் நல்லா நடக்கும், தைரியமா இருடா. நம்ம என்ன பண்ணாலும், நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. நம்ம ஜெயிச்சா ஓ இவ இது பண்ணி தான் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க, தோத்தா இது பண்ணாததுனால தான் தோத்தான்னு சொல்லுவாங்க. You have to keep running. Nobody else is gonna do that for you. Only your hard work, only your perseverance will take you places. Luck அது எல்லாமே will take you to an extent. அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் it will only take you to an extent. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மேல அங்கிருந்து உங்களை மேல கூட்டிட்டு போகிறதுக்கு உங்களால மட்டுமே முடியும். வாழ்க்கைன்றது 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாது, அது ஒரு மாரத்தான். சில பேர் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவானுங்க, அவனுக்கு எல்லாமே வேகமாக கிடைச்சிடும். ஆனால் கடைசி வரைக்கும் அவனால் வேகமாக ஓடிட்டே இருக்க முடியாது. ஏன்னா மாரத்தானில் வேகம் முக்கியம் இல்லை, நிதானம் தான் முக்கியம். உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் ஹாஃபில் எதுவும் பெருசாக கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைக்காத சந்தோஷம் உங்கள் செகண்ட் ஹாஃபில் கிடைக்கலாம். நம்பணும், ஜெயிப்போன்னு நம்பணும். வாழ்க்கையில் சாமி எப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி வீரர் வாழ்வதே என்ற வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா.